வணக்கம் ஆபிரகாம். ராமேஸ்வரத்திலிருந்து நேற்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற விசைப்படகில் கார்த்திகேயன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகை இலங்கை கடற்படையானது மோதி விபத்துக்குள்ளாக்கியது. இதில் கார்த்திகேயனுக்கு சொந்தமான விசைப்படையில் இருந்த மூக்கையா, மலைசாமி, ராமச்சந்திரன், முத்துமுனியாண்டி ஆகிய 4 மீனவர்கள் கடலில் மூழ்கி மாயமானனர். இந்நிலையில் அவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க கோரி இன்று காலையில் விசைப்படகின் உரிமையாளர் கார்த்திகேயன் மீன்வளத்துறை அதிகாரியிடம் கோரிக்கை மனுவை அளித்திருந்தார். இந்நிலையில் தற்பொழுது அந்த நீரில் மூழ்கிய மலைச்சாமி என்ற மீனவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து இந்த தகவல் அறிந்த மீனவரின் உறவினர்கள் மற்றும் மீனவர்கள் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நடுக்கடலில் மாயமான மீனவரை தேடும் பணியில் INS பறந்து கடற்படை தளத்திலிருந்து ஒரு ஹெலிகாப்டரும், இந்திய கடலோர காவல்படை மற்றும் மண்டபமுக்கு சொந்தமான ரோந்து கப்பல் ஒன்றும் சர்வதேச கடல் எல்லையில் தேடி வரும் நிலையில் தற்போது இந்த மீனவர்கள் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக மீனவருடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய நிலையில் இந்த போராட்டமானது நிகழ்ந்து வருகின்றது. மீன்பிடி தடைகாலத்திற்கு பின்பு மீனவர்கள் கைது செய்யப்படுவதும், இலங்கை கடற்படை மீனவருடைய போர்டுகளை சேதப்படுத்துவதும் தொடர்கதையாகி வருகின்றது. கடந்த காலங்களில் மத்திய மாநில அரசுகள் எப்படி இலங்கை அரசுடன் பேசி சுமூக தீர்வை ஏற்படுத்தினார்களோ அதேபோல் தற்போது ஏற்படுத்த வேண்டும். பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு நிவாரணம் வழங்கிட வேண்டும். அதேபோல் தமிழக விசைப்படகு மீது மோதிய இலங்கை கப்பல் மீது, குறிப்பாக அந்த ரோந்து படகு மீது கொலை முயற்சி வழக்கு மற்றும் கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்து தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் அந்த பகுதியில் கடுமையான பதற்ற சூழ்நிலை நிலவி வருகின்றது. அதேபோல் பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். அதேபோல் மீனவருடைய பேச்சுவார்த்தையும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. ஆபிரகாம்.